சாரிடா விஸ்வா, என்னால வர முடியாதுடா. பிரச்சனை ஆயிடும். அண்ணி விஸ்வா சொன்ன கேளுடா. உன் அம்மா வந்துட போறாங்கடா. டேய் விஸ்வா, இவகிட்ட என்னடா பேச்சு? டேய் விஸ்வா, விஸ்வா என்னத்த விஸ்வாதா போன்ல பேசுற? நல்லா பயந்துட்டீங்களா? ஐம் வெரி சாரி. போனு ஆஃப்ல இருக்கு. ஏய் பொண்ணு. அண்ணி அண்ணி வேணா அண்ணி. அண்ணி, நீங்க துளசி என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. அவ சின்ன பிள்ளை தானே, ஏதோ விளையாட்டா பண்ணிட்டா. இவன சின்ன பிள்ளையா? என்கிட்ட இப்படிதான் நடந்துப்பாளா? என்னோட வயசுன இவளோட வயசுன? எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு சிவகாமி. அவ எல்லை மீறி போயிட்டு இருக்கா. பொண்ணுங்கிறவ அடக்கமா இருக்கணும். இப்படி ஆடிட்டு இருந்தானா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அண்ணி, இவகிட்ட நான் சொல்றேன் அண்ணி, இனிமே இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டா. நீங்க கோவப்படாதீங்க அண்ணி. அவ புத்தி இல்லாம நடந்துக்கிறா, நீ என்ன கோவப்படாதீங்கன்னு சொல்ற? சாரி அண்ணி. மா, நீ ஏம்மா சாரி கேக்குற? என்ன அடிப்பாங்களா? எங்க அடிக்க சொல்லு பாப்போம். என்ன நான் அப்படிதான் நடந்துப்பேன். அடிச்சிருவீங்களா? அடிக்க பாக்கலாம். துளசி, நீ கொஞ்சம் பேசாம இரு. மா, நீ ஏம்மா பயப்படுற? தைரியம் இருந்தா அடிக்க சொல்லு பாக்கலாம். என்ன முறைக்கிறீங்க? பயந்துருவேன்னு நினைச்சிட்டீங்களா? ஏய், முதல்ல உள்ள போடி. நான் எதுக்கு போனோம்? நான் எதுக்கு உள்ள போனோம்? உன்ன மாதிரி அன்னிக்கிட்ட பயப்பட சொல்றியா? நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளையே மிரட்டுவாங்க. அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? உன்ன பேசுறதுக்கு இவங்க யாரு? வீடு கொடுத்து காசு கொடுத்து சோறு கொடுத்து இவங்க தான் பாத்துக்கிறாங்களா? நம்மள ஊரை விட்டு காலி பண்ண நினைச்சாங்கல்ல, அப்புறம் ஏன் பேசுறாங்க? துளசி, தயவு செஞ்சு பேசாம இருடி. இந்த அளவுக்கு பேசுறப்பவே வீடு வரைக்கும் சண்டைக்கு வராங்க. பேசாம இருந்தா என்னெல்லாம் பண்ணுவாங்க? உன்ன கோவப்பட்டு சண்டைக்கு வர வேண்டியது. புத்தி இருக்கிற யாரும் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? பெருசா புத்தி சொல்ற? எங்க அம்மாவுக்கு இப்ப அறிவு இல்லங்கிறியா? சத்தியவதி, நான் யாருக்கும் புத்தி சொல்ல வரல. அவங்க பண்றது கரெக்டானு அவங்களே யோசிச்சுக்கிட்டோம். நானும் என் அம்மாவும் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம்? மாமா கிட்டயும் விஸ்வா கிட்டயும் எங்களுக்கு எதிராக சத்தியம் வாங்கிருக்கீங்க. என் அம்மா அவங்க அண்ணன் மேல உயிரையே வச்சிருக்காங்க. அவங்கள பிரிக்கணும்னு நினைச்சிட்டீங்கல்ல? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. எங்க மாமா குடும்பத்தோட வந்து எங்க வீட்ல விருந்து சாப்பிடுவாரு. அந்த விருந்துல நீங்களும் இருப்பீங்க. சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். இதுதாண்டி, இதுதான். நீ இப்படி சேலஞ்ச் பண்றதுனாலதான் உன் மேல வெறுப்பே வருது. ஆமா, நீ என்ன சொன்ன? உன் வீட்டுக்கு என்ன வர வச்சு நீ எனக்கே விருந்து பரிமாறுவியா? நானும் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன்டி, நீ இல்ல, உன்னை படைச்ச கடவுளே வந்தாலும் இது நடக்காது. இதான், இதேதான். நீங்க இப்படி ஆணவமா பேசுறதுனாலதான் எனக்கு ஆவேசமே வருது. உங்க மேல கோவமா வருது. எங்க மாமா உடம்புல ஓடுற அதே ரத்தம் தான் என் உடம்புலயும் ஓடுது. உங்களுக்கே அவ்வளோ இருக்குன்னா எனக்கு எவ்வளோ இருக்கும்? சவால் விட்டு சொல்றேன், உங்களை எங்க வீட்டுக்கு நான் வர வைக்கல, என் பேரு துளசி இல்ல. ஏய் போடி வாயடி. ஏ சிவகாமி, உன் பொண்ணு கிட்ட சொல்லி வை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த வீட்டுக்கு நான் வந்து பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். விருந்து வைக்கிறாளாம், விருந்து. ஏண்டி இதெல்லாம் தேவையா? ஷோ, ஏண்டி இப்படி பிரச்சனையை பெருசாக்குற? மா, வாழ்க்கைன்னா ஒரு சவால் இருக்கணும், போட்டி இருக்கணுமா? அதாம்மா சந்தோஷம்.
அதோட நம்ம பவர் என்னன்னு அடிக்கடி காட்டிக்கிட்டே இருக்கணும். ஆமாடி, நீ சவால் விடுவ, இங்க எனக்கு தானே தலைவலி. அத விடுமா. உன் அண்ணனும் அண்ணியும் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டா உனக்கு சந்தோஷமா இல்லையா? சந்தோஷம் தாண்டி. அப்புறம் என்ன, உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். நீ விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு. உன் அண்ணனும் அண்ணியும் கண்டிப்பா வருவாங்க. இவ பேசுறது ஒண்ணுமே புரியலையே. கடவுளே. எப்படி சவால் விட்டு பேசணும்னு பாத்தீங்களாமா? எனக்கே சவால் விடுறா. அவளுக்கு அவ்ளோ தைரியம். அது எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. எல்லாம் நம்ம ஐயா கொடுக்கிற இடமா. அதுவும் இல்லாம அந்த சிவகாமி பொண்ண கண்டிச்சு வளர்க்கல, ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கா. அதனாலதாமா அவ இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கா. ஆமா சத்யவதி, துளசி இவ்ளோ தூரம் ஆடுறதுக்கு சிவகாமி தான் காரணம். சிவகாமி தன்னோட ஆசைய துளசி மூலமா நிறைவேற்றிக்க பாக்குறா. சிவகாமிய பத்தி என்னை விட உனக்கு தானே நல்லா தெரியும். மறந்துட்டியா சத்யவதி? சீமந்த அன்னைக்கு சிவகாமி பத்தின எல்லா விஷயத்தையும் எனக்கு சொன்னவளே நீதானே. அத விடுங்கம்மா. துளசி இந்த சவால ஜெயிக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணுவா? அது ஒரு சவாலா? போடி அம்மா, அந்த துளசிய நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. அப்படிதான் அவ பிறந்த நாள் அன்னைக்கு உங்களை அவ வீட்டுக்கு வர வைப்பேன்னு சவால் விட்டா. அவ சொன்ன மாதிரியே பிளான் பண்ணி உங்களை வர வச்சு ஆசீர்வாதமும் வாங்கிட்டான். அதே மாதிரி அவ இந்த சவால ஜெயிக்க என்ன வேணாலும் பண்ணுவாமா. நிச்சயமா அவகிட்ட ஏதோ ஒரு பிளான் இருக்கணும். அது என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணுமா. அப்பதான் இந்த சவால்ல நாம அவளை ஜெயிக்க முடியும். அப்ப அவகிட்ட ஒரு வீடியோ இருந்துச்சு, அத வச்சு மிரட்டி காரியத்தை சாதிச்சுட்டா. இப்பதான் அப்படி எதுவுமே இல்லையே. அதனால அவளால என்ன ஜெயிக்கவே முடியாது. அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த சவால்ல ஜெயிக்கிறதுக்காக நம்ம விஸ்வா தம்பிய கைக்குள்ள போட்டுக்கிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவ சொன்னத செஞ்சிருவாமா. நம்ம கிட்டயே நிறைய தடவை சவால் விட்டு ஜெயிச்சுவாவ. அதனால துளசி விஷயத்துல நாம கொஞ்சம் எச்சரிக்கையாதாமா இருக்கணும். எனக்கு என்னமோ விஸ்வா தம்பிய வர வச்சு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி உங்களை பருப்பு சோறு திங்க வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் நிறுத்தடி. என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியும். அவன் துளசிக்கு துணை போக மாட்டான். நான் சிவகாமி வீட்டுல விருந்து சாப்பிடுறதும் விஷம் சாப்பிடுறதும் ஒண்ணுதான். அப்படி சொல்ல முடியாதுமா. அந்த துளசி நம்ம விஸ்வா தம்பி மனச எப்படியாவது மாத்திடுவா. அதுக்குள்ள நாம முந்திக்கணும். அதனால விஸ்வா தம்பிய உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருங்க. ஆமாண்டி, முதல்ல விஸ்வாவை அந்த துளசி விஷயத்துல கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். என்னம்மா, எதை கண்ட்ரோல் பண்ணும்? அது நாம நல்லா இருக்க கூடாது, அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். டேய், பொம்பளைங்க நாங்க ஏதோ பேசிட்டு இருக்கோம், அது எதுக்கு உனக்கு? நீ பேசாம உள்ள போ. அம்மா, தம்பிய எதுக்கு இப்ப கோச்சுக்கிறீங்க? அவர் இங்கேயே இருக்கட்டும். தம்பியும் இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டுமே. உங்களுக்கு எதிரினா அவங்க தம்பிக்கும் எதிரி தானே. என்ன தம்பி, நான் சொல்றது சரிதானே? அது தம்பி, நானும் அம்மாவும் துளசி வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். அங்க இப்ப சொல்லுங்க தம்பி, அம்மா எதிர்த்து சவால் விட்டவ வீட்டுக்கு நீங்க விருந்து சாப்பிட போவீங்களா? சொல்லுங்க தம்பி. இதில் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? என் அம்மாவோட முடிவுதான் என்னோட முடிவும். பாத்தியா சத்யவதி, என் புள்ள என் பேச்ச மீறவே மாட்டான்.
விஸ்வா என்ன மீறி துளசிக்கு நிச்சயமா ஹெல்ப் பண்ணவே மாட்டான். அப்போ வேற யார வச்சு அவ பிளான் பண்ணுவா? அதையும் லாக் பண்றேன். அதுக்கும் ஒரு வழி இருக்கு. வணக்கம் மேடம். ஷாமலா, சொல்லுங்க மேடம். நான் உடனே உங்களை பார்க்கணும். நீங்க வீட்டுக்கு வாங்க. ஓகே மேடம். சரி. நான் சொல்ற வேலைய நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா உங்க ப்ரமோஷனுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். கண்டிப்பா செய்யறேன் மேடம். சொல்லுங்க மேடம். ஆ, என் வீட்டுக்காரரோட தங்கச்சி சிவகாமியோ இல்ல அவளோட பொண்ணு துளசியோ ஆபீஸ்க்கு வந்து சார பார்த்து பேசினா அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கவனமா கேட்டு எனக்கு உடனே தகவல் சொல்லணும். கண்டிப்பா சொல்றேன் மேடம். ஐயாவை யார் பார்க்க வந்தாலும் உங்களுக்கு உடனே தகவல் சொல்றேன். அத செஞ்சீங்கன்னா ப்ரொமோஷனோட சேர்த்து உங்களுக்கு தேவையான பணத்தையும் நான் தரேன். சரிங்க மேடம். சரி, அப்ப நீங்க கிளம்பலாம். ஓகே, நான் வரேன் மேடம். அம்மா சூப்பர்மா. துளசியோட எல்லா வழியும் பிளாக் பண்ணிட்டீங்க. பிளான் போடுறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லம்மா. ஏங்க, அண்ணி வீட்டுக்கு வந்து பிரச்சனையா இருக்குன்னு சொன்னேன். அத பத்தி நீங்க ஒண்ணுமே கேட்க மாட்டீங்களா? என்ன கேட்கணுங்கிற? அண்ணி கிட்ட இவ சவால் விட்டுருக்காங்க. வீட்டுக்கு வர வச்சு தடபுடலா வடை பாயாசத்தோட விருந்து போடுறேன்னு சவால் விட்டுருக்கா. அண்ணிய வம்பு கிழித்திருக்கா. இதெல்லாம் தேவையாங்க? ஏதோ இப்பதான் ஒரு பிரச்சனை அடங்குச்சுன்னு நிம்மதியா இருந்த அது இவளுக்கு பொறுக்கல. வீண் வம்ப விலைக்கு வாங்கியிருக்காங்க. நம்மள ஒரே அடியா ஊரை விட்டு அனுப்பலான்னு பார்த்தவங்க ஏதோ மனசு மாறி கடவுள் புண்ணியத்துல போனா போதுன்னு விட்டுருக்காங்க. அவங்கள போய் சீண்டி பாக்குறாங்க. அவங்க சும்மா விடுவாங்களா? அண்ணி திரும்பவும் பிரச்சனை பண்ணாங்கன்னா என்னங்க பண்றது? இதெல்லாம் இவ யோசிக்கவே மாட்டாளா? உருட்டு உருட்டு, நல்லா உருட்டு. ஏய், இங்க நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? எப்படா அண்ணி இங்க வருவாங்க, எப்படா அவங்க கூட சண்டை போடலான்னு நீ காத்துக்கிட்டே இருப்பியா? ஹலோ ஹலோ, சும்மா என்னையே குறை சொல்லாத. வாய் சண்டை, வம்பு சண்டை, வீண் சண்டைன்னு எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நீதான். அது நான் இல்ல, உன் அண்ணி. ஆமாடி, அவங்கதான் இங்க வந்தாங்க. ஏதோ கோவத்துல ஒரு 2 வார்த்தை பேசிட்டாங்க. அதுக்காக விருந்து வச்சு சோறு திங்க வைக்கிறேன்னு அவங்க கிட்ட நீ சவால் விடுவியா? சண்டைன்னா சவால் இருக்காதா? சவாலே சமாளி. ஏண்டி, நீ வான்னு சொன்ன வரத்துக்கு அவங்கள என்ன குழந்தைன்னு நினைச்சியா? அவங்க பைரவிடி, உன் அத்தை. அத்தையாவது சொத்தையாவது சவால் விட்டது இந்த துளசி. வான்னா வந்துதான் ஆகணும். பைரவி வருவாமா? கண்டிப்பா வருவா. பாருங்க இவள எப்படி பேசுறான்னு. இவளால தாங்க எனக்கு மனசு படபடன்னு அடிச்சுக்குது. உனக்கு ஏமா அடிச்சுக்குது? பயப்பட வேண்டியது அந்த பைரவி தான். நீ ஏன் பயப்படுற? ஏண்டி, இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ அடங்கவே மாட்டியா? வாய்ப்பே இல்ல. நீ ஏண்டி இப்படி இருக்க? பைரவியத்தா அப்படி இருக்கா, அதனால நானும் இப்படி இருக்கேன். ஐயோ கடவுளே. கவலைப்படாதம்மா. பைரவி அத்தையோட ஆணவத்தை அடக்கணும்னா இப்படி எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அவங்க அடிச்சாதாம்மா அடங்குவாங்க. துளசி, அம்மா கவலைப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்குமா? மாமாவும் அத்தையும் நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடுறது நல்ல விஷயம்தான். அப்படி வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படலாம். ஆனா உன் அத்தையை பத்தி உனக்கு தெரியாதா? அவங்க எப்படிமா வருவாங்க? அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு பார்த்திபா. என்னடி ஐடியா? சாஸ்திரம், சம்பிரதாயம், பரிகாரம் அது இதுன்னு எத்தனையோ இருக்கு.
பரிகாரம் சொல்லி பயப்படாதவங்க யாருமே இல்ல சிவகாமி. வானத்துல வால் நட்சத்திரம் தெரியுது, அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் ஆகாது, வெள்ளிக்கிழமை விளக்கு வேணும்னு சொன்னா கேப்பாங்க. ஆகாத நாள்ல அமாவாசை வந்துருச்சு, அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஆகாது, அவன் வீட்ல நீ சாப்பிடணும், உன் வீட்ல அவன் சாப்பிடணும்னு சொன்னா சாப்பிடுவாங்க. வளையல் கொடுப்பாங்க, பச்சை புடவை கொடுப்பாங்க, விரதம் இருப்பாங்க, ஏன் நாக்குல அழகு கூட குத்திப்பாங்க. அப்படி இருக்கும்போது பருப்பு சோறு தின்ன வான்னு சொன்னா வரமாட்டாங்களா? எல்லாம் சரிமா, பைரவி எப்படி வருவா? அவளுக்கு என்ன பரிகாரம்? வர வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வருது. மாமாவோட நட்சத்திரம் படி அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் அது ஆகாது, அவங்க வாரிசுக்கும் ஆகாது. ஐயோ, என்னடி சொல்ற நீ? அதுக்கும் பரிகாரம் இருக்கு சிவகாமி. பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு பூஜை பண்ணி அண்ணனும் தங்கச்சியும் ஒன்னா உட்காந்து குடும்பத்தோட விருந்து சாப்பிட்டா குடும்பம் அமோகமா இருக்கும். நிஜமாவா? ஆமா சிவகாமி, அப்படி பண்றது 2 குடும்பத்துக்குமே நல்லது, அதோட வாரிசுக்கும் ரொம்ப நல்லது. விஸ்வா நல்லா இருக்கணும்னா இத நீ செஞ்சே ஆகணும்னு பைரவி கிட்ட சொல்லிப்பாரு. பதறி அடிச்சுட்டு ஓடி வருவா. சூப்பர்மா, நல்ல யோசனை. துளசி, இத சொன்னா அண்ணி நிச்சயமா வருவாங்களா? கண்டிப்பா வருவாங்கம்மா. நீ சொன்னா வருவாங்களா? அது எப்படி வருவாங்க, நாங்க தான் எனிமீஸ் ஆச்சே. அதுக்கு நான் வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன். 4th கிராஸ் ஸ்ட்ரீட்ல நம்ம கஸ்தூரி ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்களும் இதே மாதிரி ஒரு பரிகாரம் பண்ண போறாங்க. அவங்கள வச்சு பைரவி கிட்ட பேசினா எல்லாமே முடிஞ்சது. சரி சரி, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன சிவகாமி, துளசி சொன்னது புரிஞ்சுதா? குடும்பம் நல்லா இருக்கணும்னா இத செய்யணுங்கிறது பரிகாரம். இத புரியுற மாதிரி சொல்லிட்டா உன் அண்ணனும் அண்ணியும் கண்டிப்பா வந்துருவாங்க. கஷ்டப்பட்டு நானே யோசிச்சது. சிவகாமி, ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்ல? போடி. இது மாஃபியா கேங்ஸ்டர் ரவி பத்தின இம்பார்ட்டன்ட் கேஸ் ஃபைல். ஓகே சார். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். அவன் யார் யார் கூட கனெக்ஷன் வச்சிருக்கான், எங்க போறான், என்ன பண்றான், மொத்த டீடைல்ஸும் இந்த ஃபைல்ல இருக்கு. ஓகே சார். என்கொயரிக்காக பார்த்திபன் வெளியே போயிருக்காரு. அவர் வந்த உடனே இந்த ஃபைலை அவர்கிட்ட கொடுத்து பத்திரமா வைக்க சொல்லுங்க. சரிங்க சார். ஏ துளசி, மாமா, என்னம்மா ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்க? விஸ்வா மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் இல்ல மாமா. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலாம் தான் வந்தேன். நான் இங்க வந்ததுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைக்கெல்லாம் இங்க பஞ்சமே இல்ல துளசி. நீ இங்க வந்ததுதான் எனக்கு சந்தோஷம். என்னை விட உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை தர ஒரு விஷயத்தோட நான் வந்திருக்கேன். உன்னை விட சந்தோஷம் தர விஷயமா? என்னமா அது? உங்க பாசக்கார தங்கச்சி தான். உள்ள வாங்க சிவகாமி. சிவகாமி. அண்ணே, உள்ள வர வேண்டியதானமா? ஏமா வெளியே நின்னுட்ட? இவதான் வெளியிலே நில்லுன்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டா. ஆமா, உங்களை சர்ப்ரைஸ் பண்ணி சந்தோஷப்படுத்தலாம் தான். என் தங்கச்சியை பாக்குறதே எனக்கு பெரிய சந்தோஷமா. இதை விட வேற என்னமா எனக்கு வேணும்? மாமா, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உனக்கு என்ன வேணும்னு கேளுமா, நான் செய்யறேன். என்ன கேட்டாலும் செய்வீங்களா மாமா? கேளுமா, செய்யறேன். ஏய், கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டியா? நீ பேசாம இரு சிவகாமி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சாமி வரம் கொடுக்கும் போது பூசாரி கேட்க கூடாது. மாமா, இது எனக்காக இல்ல, உங்க தங்கச்சிக்காக. தங்கச்சிக்காகவா? என்னமா? கேளு, கண்டிப்பா செய்யறேன். அப்புறம் மாத்தி பேசக்கூடாது மாமா. மாத்தி பேசுறதா? அது நம்ம வம்சத்திலே இல்லமா. வர பௌர்ணமி அன்னைக்கு நீங்க அத்தையையும் விஸ்வாவையும் கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரணும்.